ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஏஜென்ட் எஃப்எஃபோட பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 3ல் என்ன பார்த்துருந்தோன்னா, ஜேகே திருடன் நினச்சிக்கிட்டு வயன் ஹக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் ரொமான்ஸ் போயிருக்கும். அதுக்கப்புறமா ஜேகேவை கொல்றதுக்கு ஒரு ஏஜென்ட் அமுச்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜேகேக்கு தெரிய வருது. அதோட கண்டினியூஷன் இப்போ பார்ப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போகலாம். உனக்கு ஒன்று தெரியுமா? உன்னை கொல்றதுக்காக ஒருத்தவங்கள அனுப்பி வச்சுருக்காங்க. வாட்? என்னடா சொல்கிற? ஆமாண்டா, உன்னை கொல்றதுக்காக ஏஜென்ட் அனுப்பி வச்சுருக்காங்களாம். அவங்க பேர் ஏஜென்ட் ரெட்லி. ரெட்லியா? வயனுக்கு இங்கே பொற ஏறிடுது. என்னாச்சு வயன்? ஒன்றும் இல்லை, காஃபி பொற ஏறிடுச்சு. சரி, பார்த்து குடி. நீ சொல்லுடா. ஆமாண்டா, அது பொண்ணா பையனான்னு தெரில, ஆனால் உன்னை கொல்றதுக்காக ஒரு ஏஜென்ட் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஏஜென்ட்டில் எனக்கு பெரிய விஷயமே இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ வை. சரிடா, பாய் பாய். என்னாச்சு? ஏதோ ஏஜென்ட்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஓயான், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. இல்லை, தெரிஞ்சுக்கலாம் தான். சரி, சொல்கிறேன். என்னை கொல்றதுக்காக ஒரு ஏஜென்ட் அனுப்பிச்சி வச்சுருக்காங்களாம். அவங்க பேர் ஏஜென்ட் ரெட்லி. வயனுக்கு என்ன பேசுறதுனே தெரில. அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. ஏஜென்ட் ரெட்லி போச்சு. எவன்டா அந்த இன்ஃபர்மேஷனை சொன்னது? கண்டுபிடிச்சானா போட்டு தள்ளிடுவான்டா. நீங்கள் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் அவங்க சொன்னாங்களா? வேறு எதுவும் தெரியல, ஆனால் அந்த ஏஜென்ட்டை கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோ, பேச்சுவார்த்தையே இல்லை, நேராக கன் ஷூட் தான். அப்படி செதறிடும் தலை. எப்படி பாவமே பார்க்காம பேசுகிறான் பாரு. ஒரு சாரி, ஒரு மன்னிப்பு கிட்டலாம் போச்சு. எப்படியாவது இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு போடுறோமோ இல்லையோ இங்கேருந்து போயிடணும். என்ன வயன் உனக்குள்ளே பேசிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை ஜேகே, சும்மா. சரி, எப்போ கிளம்புற? ஈவினிங்கா? அது ஜேகே. அதுக்கப்புறம் திருப்பி ஜேகேக்கு ஒரு கால் வருது. ஹலோ, என்ன? இது உண்மையா? இதுக்காக தான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வரேன், வெய். அதுக்கப்புறம் ஜேகே அடுத்த வார்த்தை எதுவுமே பேசலை. அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. என்ன இத்தனை வருஷம் அவனுக்காக காத்திருந்தேன், என்ன நடக்குது? சரி, வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜேகே அவசர அவசரமாக கன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இவன் எங்கே தான் போகிறான்? ஃபாலோ பண்ணிவிட்டு போகலாமா? இல்லை, போயன் என்ன தான் பண்ணுறது? நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்காக எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, அவன் வந்தால் சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா ஆளே காணோம். அவனை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. எப்படியும் அந்த ஏஜென்ட்கிட்ட நான் வாங்க போகிறேன். கடவுளே, என்னை எப்படியாவது காப்பாற்றிடு. மணி 6 ஆகுது. நீங்களும் ஜேகே வந்தால் சொல்லிட்டு கிளம்பான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மணி 8 ஆகுது, 9 ஆகுது, 10 ஆகுது. ஜேகே வரவே இல்லை. இன்றைக்கி போக முடியாது போலையே. சரி, நாளைக்கு அது கிளம்புவோம். அவன்கிட்ட சொல்லாமல் போனால் அதுக்கு ஏதாவது பண்ண போகிறான். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. கரெக்டாக ஒரு 12 மணி இருக்கும். டோர் பெல்ல யாரோ அடிக்கிற சவுண்டு கேட்குது. யார் இந்த நேரத்தில்? என்ன மணி? என்ன 12 மணியா? இந்த நேரத்தில் யாராக இருக்கும்? ஜேகே வந்திருப்பானா? ஒருவேளை ஜேகேவா இருக்குமா? இல்லை அவனை போட யாராவது வந்திருக்கானுங்களா? என்ன பண்ண போகிற? சரி, போய் பார்ப்போம். ஒரு ஏஜென்ட், இதெல்லாம் பயப்படக்கூடாது. பயமாக இருக்குது. மணி 12 ஆயிடுச்சு. சரி போ.
அதுக்கப்புறம் தைரியத்தை வர வச்சுட்டு நீங்கள் பொறுமையாக அந்த கதவை திறக்கிறீங்க. கதவை திறந்தா வேறு யாருமே இல்லை, ஜிமின், ஜேகே தான் இருக்கிறாங்க. ஜேகேக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஜிமின் ஜேகேவை தாங்கி பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கிறாரு. ஜிமினுக்குமே செம்மையாக அடி விழுந்திருக்கு. வயன், இங்கே வா, இங்கே பிடி, இவன் கீழே விழ போகிறேன் பாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே ஜிமினை பார்த்து நிற்கிறீங்க. வயான், ஒன்று தான், வந்து வந்து ஹெல்ப் பண்ணு. அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஜேகேவை பிடிக்கிறீங்க. ஜேகே நிற்க கூட முடியல. ஜிமின் மட்டும் பிடிக்கலன்னா அவன் கீழே வந்துடுவான், அந்த மாதிரி நிலமையில நின்றுட்டுருக்கான். வயான், ஒன்று தான், வந்து பிடி. அதுக்கப்புறம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட ஜேகே அன்கான்ஷியஸ் நிலமையில தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் ஜேகே ரூமில் படுக்க வைக்கிறீங்க. வயன், உனக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண தெரியுமா? வயன், ஒன்றா தான் கேட்டுட்ருக்கேன். தெரியும். நீங்கள், நான் இதெல்லாம் எனக்கு பேச டைம் இல்லை, சீக்கிரம் ஏதாவது பண்ணு, அவளுக்கு பிளட் லாஸ் ஆகிட்டு இருக்கு. சரி, இங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எங்கே இருக்குன்னு தெரியுமா? அவன் பேஸ்மெண்ட்டில் இருக்குது, நீ போய் எடுத்துகிட்டு வந்துடு. அது வரையும் இவன் நான் பார்த்துக்கிறேன், சீக்கிரம் போவேன். சரி, நான் இப்போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. அங்கே பார்த்தா குளுக்கோஸ் அந்த மாதிரி நிறைய அந்த மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளுமே இருக்குது. ஏன்னா ஜேகேக்கு அடிக்கடி அடிபடுன்றதுனால இந்த மாதிரி எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் அவசர அவசரமாக எடுத்துகிட்டு வந்து எல்லாமே ஜேகேக்கு பண்ணுறீங்க. ட்ரிப்ஸ் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் மாதிரி ஜேகே ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறீங்க. அவனை ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அடுத்தது ஜிம்மின் கிட்ட தான் வரீங்க. வயன், எனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஜேகேவை பாரு. ஜிமின், உங்ககிட்ட நான் 1000 கொஷின் கேட்க வேண்டியது இருக்கு, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறேன். வயன், எனக்கு ஒன்றும் இல்லை, நீ ஜேகேவை மட்டும் பாரு. நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பிளட் போயிட்டு இருந்ததுன்னா அவனை விட மோசமான நிலைமைக்கு போக வேண்டியது இருக்கும். கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? சரி வயன், நீ சொல்கிறதுனால கேட்குறேன். அதுக்கப்புறம் ஜிமினுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறீங்க. இந்தாங்க, இந்த டேப்லெட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜிமின் டேப்லெட் போடுறாரு. சரி, இப்போ சொல்லுங்கள், என்ன தான் நடக்குது? இந்த நிலைமைக்கு காரணம் நீங்கள் தானா? வயன், நீங்கள் 2 பேரும் பிஸ்னஸ் எதிரி, எப்படி நீங்கள் 2 பேரும் ஒன்றா வர முடியும்? எனக்கு எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல இருக்குது. கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா எல்லாத்தையும்? சொல்கிறேன் வயன், எல்லாத்தையுமே சொல்கிறேன். எங்களோட கதை இப்போ ஆரம்பிச்சதில்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நிலமை மட்டும் மாறலைன்னா இந்நேரம் நாங்கள் எப்படி இருந்திருக்க வேண்டியது தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு சுத்தமாக புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா ஜிமின்? சொல்கிறேன், ஆனால் ஒன்று மட்டும். நீ நாங்கள் 2 பேரும் எதிரின்னு நினச்சிட்ருக்கல, கிடையாது. நாங்கள் 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சோல்மேட் கூட சொல்லலாம். எங்களோட நிலமை இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஜிமின், புதிராக பேசாதீங்க, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன், எனக்கு ஒன்றுமே புரியல. வயான், சொல்கிறேன், எல்லாத்தையுமே சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஜிமின் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீ எப்போவுமே ரூடாக இருக்க ஜேகே தானே பார்த்துருக்க? ஒரு ஹாப்பியான, ஒரு யங்கான, துரு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு பையனை பார்த்துருக்கியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான்னு உனக்கு தெரியுமா? அப்படியே 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை ஜிமின் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜேகே, என்ன தாண்டா பண்ணுற? எந்த பொண்ணையுமே பார்க்க மாட்டேற, எவ்வளோ அழகழகாக பொண்ணுங்க இருக்காங்க, என்ன மாதிரி ஃப்ளர்ட் பண்ண நானும் சைட் அடிச்சுட்டாவது போகலாம்ல. ஒன்னெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாதா? ஜேகே, உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், காதில் விழுதா இல்லையா?
இப்போ என்னடானா பிரச்சனை உனக்கு? என்னடா உனக்கு வயசு 25 ஆச்சு, ஒரு பொண்ணை பார்த்தோமா, கல்யாணம் பண்ணோமா, அட்லீஸ்ட் வேறு ஏதாவது பார்த்தோமா? ஏய் சரி, கல்யாணம் பண்ணோமான்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் முன்னேறாமல் என்னடா பண்ணிகிட்ருக்க நீ? டேய் சும்மாடா, எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. இதுவரையும் எந்த பொண்ணுமே நான் நினச்ச மாதிரியே இல்லை. எனக்கு பிடிச்ச பொண்ணு இந்த உலகத்தில் இல்லை. அப்படி என்ன சார் குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறீங்க? அதுவா அந்த பொண்ணை பார்த்த உடனே, அவ கண்ணை பார்த்த உடனே என்னை கவர்ந்து இழுக்கணும். அவளை பார்த்தோன்னே என் உலகமே மறந்து பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தோணும். அப்புறம் அவ்வளோதாண்டா. இந்த ஒரு ஃபீல் கிடைச்சாலே எனக்கானவ கிடைச்சிட்டான்னு நான் புரிஞ்சுப்பேன். சரி, அதிகமாக கேட்ராமா பாப்பியோ? சும்மாருடா. சரி, நீ ஏதோ ஒரு கனவு உலகத்தில் இருக்க, நீயே இருந்துக்கோ. உனக்கு இந்த ஜென்மத்தில் பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். போய் வேலை வெட்டியிருந்தா பாரு. சும்மா இருந்த என்ன வாயை கிண்டிட்டு, நான் வரேன் சார், பாய், போய் தொலை போ. அதுக்கப்புறம் ஜேகே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. எனக்கு ஏற்ற பொண்ணு இந்த உலகத்திலே இல்லை. பார்ப்போம், இந்த கடவுள் எனக்காக படைக்காமலே போயிருப்பான். ஒரு நாள் அவளை நான் பார்க்க தான் போகிறேன். சரி, அதெல்லாம் விடு. இன்றைக்கி அம்மாவோட பர்த்டே. ஃபர்ஸ்ட்டு போய் பொக்கே வாங்கணும். மற்ற பார்ட்டிலாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பொக்கே மட்டும் வாங்கிட்டா எல்லாமே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஜேகே பொக்கே வாங்குறதுக்காக பொக்கே ஷாப்க்கு போகிறாரு. இந்த ரோஸ், இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே கலந்து அழகான ஒரு பொக்கே பண்ணிடுங்க. பர்த்டே கிஃப்ட். ஐ லவ் யூ மாம், ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு எழுதிருக்கணும். ஓகே சார். சுஷி, சொல்லு. இந்த கஸ்டமர் கவனி. ஓகேடி. அதுக்கப்புறம் தான் சுஷியை பார்க்குறாரு ஜேகே. அவளை பார்த்தோன்னே ஜேகேக்கு வார்த்தையே வரல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டாரு. ஹலோ சார். சொல்லுங்கள் சார். இந்த பொக்கேயில் என்ன எழுதணும்? ஐ லவ் யூ. சார் புரியல. சாரி, ஹாப்பி பர்த்டேம்மா, ஐ லவ் யூன்னு எழுதணும்னு சொல்ல வந்தேன். ஓகே சார், என்னங்க உங்கள் பொக்கே. தேங்க்யூ. இந்த ஃப்ளவர் ஷாப் எப்போவுமே இங்கே தான் இருக்குமா? எஸ் சார், நாங்கள் இந்த இடத்துல மட்டும்தான் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓ, வேறு எங்கேயும் போயிட மாட்டிங்களே? இல்லை சார், வேறு எங்கேயும் போகிறது ஐடியா இல்லை. சரி, அப்போ நான் நாளைக்கு வரேன். சார், ஒன்றும் இல்லை, நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு பர்த்டே, அதனால தான். ஷோர் சார், கண்டிப்பாக நீங்கள் வாங்க. எங்கள் ஷாப் இங்கே தான் இருக்கும். ஓகே, பாய் சார். அதுக்கப்புறம் ஜேகே ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போகிறாரு. அங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அவங்க அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக. பொறுமையாக அவங்க அம்மாவை கண்ணை பொத்தி கீழே இட்டு வராரு. டேய் என்ன பண்ணுற? அம்மா பார்த்து, படியில் பார்த்து காலை வைங்க. ஜேகே இதோ கீழே வந்தாச்சு. ரெடி, 1 2 3. ஹாப்பி பர்த்டே அம்மா. ஓ, தேங்க்யூடா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். உன்னோட பிளானா இல்லை உங்கள் அப்பாவோட பிளானா? எல்லாரோட பிளானும் தான். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். என்னோட பையன் க்யூட்டான பையன் பண்ணது எனக்கு எப்படி பிடிக்காம போகும். வெல்கம்மா. சூப்பராக இருக்குது. நல்லா தான் கேக் டிசைன் பண்ணியிருக்கேன். அம்மா இந்தாங்க பொக்கே. வாவ், எனக்கு பிடிச்ச ஃப்ளார்ஸ். தேங்க்யூடா குக்கி செல்லம். அம்மா, அப்போ எனக்குலாம் எதுவும் இல்லையா? ஏய் தேவ், என் செல்லக்குட்டி எப்போவுமே எனக்கு ஸ்பெஷல் தான்.
அவன் கிஃப்ட் பண்ணால் அதுக்காக தேங்க் பண்ணேன். ஆனால் நீயே எனக்கு ஒரு கிஃப்ட் தான். அதுக்கப்புறம் ஜேகே பவுட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அம்மா அப்போ நான் இல்லையா? நீங்கள் 2 பேரும் தான். நீங்கள் 2 பேரும் தான் எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். அதை கொடுத்தது உங்கள் அப்பா தான். அவருக்கும் பெரிய தேங்க்ஸ். அம்மா போதும் சைட் அடிச்சது. கேக் கட் பண்ணலாமா? கட் பண்ணலாமே. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணிவிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது எல்லாமே பார்ட்டிலாம் முடியுது. எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ஜேகே ரூமுக்கு வந்துடுறாரு. ஏன்னா இன்றைக்கி அந்த ஃப்ளவர் கொடுத்தவங்க ஞாபகமாகவே இருக்குது. என்னாச்சு? ஒருவேளை நான் தேடுற பொண்ணு இவ தானோ? நான் காலையில் சொன்ன மாதிரியே அவ கண்ணை பார்த்தோன்னே இந்த உலகமே மறந்துடுச்சு. என்ன ஒரு அழகு, என்ன ஒரு க்யூட்னஸ். ஜேகே கவர்ந்துட்டேடா. 25 வருஷம் இதுவரை ஒரு பொண்ணை நிமிர்ந்து பார்த்ததில்ல. இன்னைக்கு என்னையே கவுத்துட்டா. சரி பார்ப்போம், நாளைக்கு போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் டே ஜேகே ஜிம்மினை கூட்டிகிட்டு போகிறாரு. ஏய் ஜேகே, ஏன் இந்த ஷாப்பில் தான் வாங்கணுன்ற? அதுவா, அது அப்படி தான். சரி வா போகலாம். சரி ஏதோ பண்ணுற, வரேன். அதுக்கப்புறம் 2 பேருமே அந்த பொக்கே ஷாப் போகிறாங்க. மேடம். எஸ் சார். நேற்று ஃப்ளார் கொடுத்தாங்கல்ல, அவங்க பேர் சூஷி. எஸ் சார், சொல்லுங்கள். அவங்கள கொஞ்சம் கூப்பிட்றீங்களா? கொஞ்சம் பொக்கே ரெடி பண்ணோம். சொல்லுங்கள் சார், அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. இல்லை பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் அவங்கள கூப்பிடுங்க. ஓகே சார். சூஷி சொல்லுங்கள் மேம். உங்களுக்காக ஒரு கஸ்டமர் வெயிட் பண்ணுறாரு. ஓகே மேம், நான் இப்போ வரேன். ஹாய் சார். நேற்று நீங்கள் தானே? நானே தான். இன்றைக்கி யாருக்கு சார் பர்த்டே? இன்றைக்கி எந்த பர்த்டேவும் இல்லை. உன்னை பார்க்க சாக்கு வேணாம். இவனுக்கு தான் பர்த்டே. இவனுக்கு தான் பர்த்டேன்னு சொல்லிவிட்டு ஜிம்மினை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. டேய், எனக்கு எப்படா பர்த்டே? அடுத்த மாதம் பர்த்டேக்கு இந்த மாதம் என்ன பண்ணுறேன்? இதோட கண்டினியூஷன் பார்ட் 5ல் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், அமி சராங்கே.